ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டுவட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தொகை P இருக்கு அப்படின்னா அது 3 வருஷம் கழிச்சு 13,380 ரூபாவா ஆகுது. ஓகேவா? அதுவே 6 வருஷம் கழிச்சு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20,070 ரூபாவா மாறுது. அப்போ இந்த தொகை என்ன? இதுதான் கொஸ்டின். இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா 20,070 டிவைடட் பை 13,380 இதை வகுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். $1.5 மடங்கு 3 வருஷத்துல இருந்து 6 வருஷம் ஆகிறதுக்கு 1.5 மடங்கு ஆகுது. அப்போ 3 வருஷம் 0 to 3 years இருக்கு இல்லையா, அதுக்கும் எவ்வளவு இருக்கும்? அதே 1.5 டைம்ஸ் தான் இருக்கும். 13,380 1.5 வகுத்தோம்னா இனிஷியல் அமௌண்ட் கிடைச்சிரும். 1.5 பதிலாக நான் 3/2 போட்டுக்கிறேன். 13,380 இன்டூ 2/3 வரும். இஸ் ஈக்குவல் டு P. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 3 12, இது 4 3 12, 6 3 18. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × 0 0, 12, 9, 8. ரூபாய் 8,920 தான் அந்த அமௌண்ட்.